அனைவருக்கும் அன்பு நிறைந்த நல்வணக்கம். உலகெங்கும் வாழும் பெருமைக்குரிய பெண்கள் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை களஞ்சியம் சமூக வானொலியின் வாயிலாகவும் களஞ்சியம் வலையொலி வாயிலாகவும் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பெண் என்னும் பேராற்றல் இந்த உலகை மிகச்சிறப்பாக வைத்திருக்கிறது. தாயாய், சோதரியாய், தோழியாய், மனைவியாய் ஆகச்சிறந்த பரிணாமங்களை எடுத்திருக்கிற பெண்கள் இன்றைக்கு உலகத்தின் மிகச்சிறந்த சக்தியாக விளங்கி வருகிறார்கள். பெண்களுக்கான ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்பிற்குரியவர்களே, தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு என்று காந்தியடிகள் குறிப்பிடுவதைப் போல அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தொடங்கி 16 மணி நேரம் வரை வேலை பார்க்க வேண்டும். மிக கடினமான பணிகளை பெண்கள் மேற்கொள்ள வேண்டும். வீட்டு பணிகளோடு கூட தொழிற்சாலைகளில் பணியாற்றுகிற பெண்களும் கூட இந்த 12 மணி நேரம் தொடங்கி 16 மணி நேரம் வரை பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு அவலமான நிலை. அப்படி பணியாற்றினாலும் கூட அந்த ஊதியத்தை பெறுவதற்கு சில சமரசங்களை, உடல் ரீதியான சமரசங்களை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற மிக மோசமான ஒரு நிலைக்கு ஆட்பட்டிருந்த பெண்கள் அந்த வன்முறைக்கு எதிராக வெகுண்டெழுந்து போராடி 1908 அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலே போராட்டத்தை தொடங்குகிறார்கள். 15,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று கூடி நடத்திய அந்த போராட்டத்தினுடைய விளைவு, அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய நீட்சியாக 1917 ரஷ்யாவிலும் அந்த புரட்சியானது வெடிக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலின வன்முறைகள், பாலியல் துன்புறுத்தல்கள், வாக்குரிமை மறுக்கப்பட்ட நிலை என்பதற்கு எதிராக பெண்கள் போராடியதன் விளைவாக அவர்களுக்கான விடுதலைக்கு, அவர்களுக்கான ஒரு விடி மோட்சத்துக்கு வழிவகுக்கப்பட்டது. அமெரிக்காவினுடைய சோசலிஸ்ட் கட்சியானது அவர்களுடைய போராட்டத்தை அங்கீகரித்து அதனை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முன்வந்தது. அந்த பெருமைக்குரிய நாளைத்தான் சர்வதேச மகளிர் நாளாக, மகளிர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மகளிர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையில் மகளிரை கொண்டாடுகிறோமா என்றால் இன்றைக்கு பெண்கள் பல துறைகளில் கோலோச்சுகிறார்கள். ஒரு காலத்தில் சமையலறைக்கும் கட்டிலறைக்கும் ரன் எடுக்க ஓடிக்கொண்டிருந்த பெண் இன்றைக்கு போர் முனைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறாள். கட்டிலறையிலே தலையணைக்கு உரை மாற்றி கொண்டிருந்த பெண் இன்றைக்கு போர் முனைகளில் துப்பாக்கிகளுக்கு தோட்டா மாற்ற புறப்பட்டு விட்டார். புகை மண்டலங்களுக்குள் ஒரு காலத்தில் பொசுங்கி கிடந்த பெண்கள் இன்றைக்கு வான் மண்டலங்களை அளக்க தொடங்கிவிட்டார்கள். ஒரு காலத்தில் எந்த வாகனத்தையும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட பெண்களெல்லாம் இன்றைக்கு விமானங்களை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள், ராக்கெட்டுகளில் பயணிக்கிறார்கள். வேற்று கிரகங்களில் தண்ணீர் இருக்கிறதா, காற்று இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்வதற்கு அனுப்பப்படுகிற பெரும் பொறுப்பினை வகித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் எந்த வாகனங்களையும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட பெண்கள் இன்றைக்கு விமானங்களை இயக்குகிறார்கள், ராக்கெட்டை இயக்குகிறார்கள். வேற்று கிரகங்களில் தண்ணீர் இருக்கிறதா, காற்று இருக்கிறதா என்பதற்கு அனுப்பப்படுகிற விஞ்ஞானிகளாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா, அவர் பங்கையர் கைநலம் பார்த்தளவோ, பாரில் அறங்கள் வளருதம்மா என கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல பெண்களாய் பிறப்பது என்பது தவமாயிருக்கிறது. ஆனாலும் கூட இதை உணராத சில மனிதர்கள் ஒரு காலத்தில் இருந்ததைப் போல இன்றைக்கும் கூட பெண்களின் பிறப்பை, பெண் குழந்தைகளின் பிறப்பை இழிவாய் பார்க்கிறார்கள். பக்கத்து வீட்டு மாடு பசுங்கன்றை ஈர்ந்தது ஆகா என்றார்கள். எங்கள் பக்கத்து வீட்டு லட்சுமி பெண் குழந்தை பெற்றெடுத்தால் ஐயோ என்றார்கள் என்றொரு கவிதை உண்டு. பெண் குழந்தைகள் பிறந்துவிட்டால் அவர்களை கட்டி கொடுப்பதற்கும், அவர்களை மனம் முடிப்பதற்கும், அவர்களுக்கு கல்வியை தருவதற்கும் ஒரு மிகச்சிறந்த சிரமம் இருப்பதாக கருதி ஒரு காலத்தில் இருந்ததைப் போல இப்போதும் கூட சில பேர் அவர்களை இழிவாக கருதுகிற நிலையை தவிர்த்திட வேண்டும். காரணம், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இலைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்கிற எட்டயபுரத்து பட்டய கவிஞன் எங்கள் பாரதி ஞானி ஈட்டி கவிதையால் இந்திய மக்களை ஏற்று மகிழ்ந்திட்ட தோணி பாரதியினுடைய கூற்றுக்கிணங்க இன்றைக்கு எல்லா நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞர்களாக மட்டுமல்ல, நீதி சொல்லக்கூடிய நீதி அரசர்களாகவும், மாண்பமை நீதி அரசர்களாகவும் விளங்கக்கூடிய தன்மையை நாம் பார்க்கிறோம்.
என் பாட்டியின் கையில் ஊதுகுழல் இருந்தது, என் தாயின் கையில் வீட்டின் திறவுகோல் இருந்தது, என் கையில் எழுதுகோல் இருக்கிறது, நாளை என் மகளின் கையில் நாட்டின் செங்கோல் இருக்கும் என்று சொன்ன ஒரு பெண்மணியினுடைய பிரதிநிதிகளாக இன்றைக்கு பெண் பிள்ளைகள் படித்திருக்கிறார்கள், நாடாள வந்து விட்டார்கள். அரசியல் அமைப்பு சட்டம் அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர் பெருமக்களாக, ஏன் இந்தியா போன்ற நாடுகளின் ஆகச்சிறந்த குடியரசுத் தலைவர் என்கிற உயர் பதவியை வகிக்கக்கூடிய நிலைக்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. நடந்தால் ஆறு, எழுந்தால் அருவி, நின்றால் கடல் அல்லோ, அதுபோல் சமைந்தால் குமரி, மணந்தால் மனைவி, பெற்றால் தாயல்லோ என்றோர் திரைப்பட பாடல் உண்டு. அந்த அளவில் பெண்கள் பல வடிவங்களை, பல பரிணாமங்களை இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணுக்கு அளிக்கிற கல்வி என்பது அவனுக்கு மட்டும் அளிக்கிற கல்வியாக இருக்கிறது. மாறாக ஒரு பெண்ணுக்கு அளிக்கிற கல்வி என்பது ஒரு குடும்பத்துக்கே அளிக்கிற கல்வியாக இருக்கிறது. காரணம், அந்த பெண் என்பவள் தான் பெற்றிருக்கிற கல்வியை அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கும், குறிப்பாக தன்னுடைய சந்ததிகளாக வரக்கூடிய பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிற ஒரு பெரும் பணியை ஆற்றியிருக்கிறாள். இயல்பாகவே பெண்களுக்கு பொறுமை என்கிற ஒரு குணம் இருக்கிறபடியினாலே தான் இன்றைக்கு தொடக்க பள்ளிகளில் எல்லாம் பெண் ஆசிரியர் பெருமக்கள் அதிக அளவில் நியமிக்கப்படுகிறார்கள். காரணம், பொறுமையாக கற்றுத்தருவதற்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதனை அவர்கள் சாத்தியப்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் உடல் வலிமையால் ஆண் சிறந்தவனாக இருக்கிறான். ஆனால் மன வலிமையால், மன உறுதியால் பெண் தான் சிறந்தவளாக இருக்கிறாள். அவர்களுக்கான சிறப்பு என்பது அவர்களுடைய பண்பாட்டில், கலாச்சாரத்தில், அதனை பின்பற்றுவதில், பொறுமையில், சகிப்புத்தன்மையில், இரக்க குணத்தில், பிறருக்காக பகிர்ந்து கொடுப்பதில் இன்னும் இன்னும் மிளிர்ந்து கொண்டே இருக்கிறது, மேலோங்கி கொண்டே இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு அளிக்கிற கல்வி எப்படி ஒரு சமூகத்தை உயர்த்துகிறதோ அதுபோலவே தான் அந்த பெண் என்பவள் உடல் வலியால் சற்று குறைவானவளாக இருந்தாலும் கூட மன வலிமையில் மிகுந்த உறுதியானவளாக இருக்கிறாள். அதனால்தான் பல கடினமான விஷயங்களை அவள் சாத்தியப்படுத்துகிறாள். தன்னுடைய பிரசவத்தின் போது மகப்பேறு என்கிற ஒரு மிகச்சிறந்த தன்மையை அவள் அடைகிற போது, பிரசவம் என்று சொல்லுவார்கள், சவம் என்றால் பிணம் என்பார்கள். ஒரு தாய்மை அடைந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற போது அவள் ஒரு பிணம் போன்ற ஒரு சூழலை அடைகிறாள். அப்போது அவள் அடைகிற வலியை எந்த ஆணும் உணர்ந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், அந்த வலியை ஆண்கள் உணர்வதற்கான வாய்ப்பு இயற்கையால் படைக்கப்படவில்லை. மிக கடுமையான அந்த வலியை சுமக்கிற, ஒரு வலியை தாங்குகிற உடல் வலிமையை அவள் பெற்றிருப்பதை இயற்கை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சேலையின் தலைப்பால் குழந்தையை எடுப்பாள், பூக்களினால் முகம் துடைப்பாள், தாய்வழி அழுதால் சூரியன் அழுமே, பாறைகளும் கசிந்திடுமே, அந்த ஆகாயம் சிறிதே, அவள் தியாகங்கள் பெரிதே என்றொரு கவிதை உண்டு. இந்த உலகத்தில் தான் பார்த்த உலகத்தை தன்னுடைய பிள்ளையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக இடுப்பிலே தூக்கி சுமக்கிறாள் தாய், எப்போதும் தூக்கி சுமக்கிறாள். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவர் குறிப்பிடுவதைப் போல தன்னுடைய பிள்ளை தான் கற்காத கல்வியை கற்றிட வேண்டும், இந்த உலகத்தில் சான்றோன் என்று இந்த உலகத்தில் சான்றோன் என்று பிறர் சொல்வதை தான் காது குளிர மனம் குளிர கேட்க வேண்டும் என்று அவள் பிரியப்படுகிறாள், பிரார்த்தனை செய்கிறாள், அதற்காக போராடுகிறாள். எந்த உலகத்திலாவது ஒரு வீட்டில் ஒரு உணவு பண்டம் செய்கிற போது, குறிப்பாக ஒரு மிகவும் பிடித்த ஒரு உணவுப் பொருளை தயார் செய்வதாக வைத்துக்கொள்வோம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு குழந்தை வந்து கேட்கிற போதோ அல்லது கணவன் வந்து கேட்கிற போதோ தன்னுடைய பங்கு என்று எதையும் எடுத்து வைத்து கொள்ளாமல் தனக்கான பங்கையும் தன்னுடைய கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியார் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் கொடுத்துவிட்டு தனக்கு பிடித்தமான உணவு பதார்த்தமாக இருந்தாலும் கூட அந்த ஆசையை துறந்துவிட்டு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு விடைபெறுபவள் தான் பெண்ணாக இருக்கிறாள். காரணம், இயல்பிலேயே அவர்களுக்கு அந்த எண்ணம் என்பது வந்து விடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால்தான் தியாகத்தின் இருப்பிடமாக பெண்கள் கருதப்படுகிறார்கள். இன்றைக்கு உலகத்தின் பல நாடுகளில், பல இடங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாலியல் என்கிற ஒற்றை குறிக்கோளை மையமாக கொண்டு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அரங்கேற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன. குழந்தைகளுக்கு எதிராகவும், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும்
வன்முறைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. உலகத்தின் மாபெரிய பாவங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. தன்னுடைய சகோதரியைப் போல, பெற்ற தாயைப் போல மற்ற பெண்களை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவரும் பெற்றிருக்க வேண்டும் என்பதை இந்த மகளிர் தினத்தின் செய்தியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்கிற அதே நேரத்தில் ஆண்களும் பெண்களை சக தோழியாக, குடும்பத்தின் ஓர் உறுப்பினராக, ஓர் அங்கத்தினராக பார்க்க வேண்டிய ஒரு உறுதியினை இந்த நாளில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதுபோலவே வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தைகளுக்கு எப்படி கல்வி அளிப்பதை நாம் மிகப்பெரிய கடமையாக பெற்றோர்கள் வைத்திருக்கிறோமோ, அதுபோலவே வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கும் சமமான கல்வியை அளித்திட வேண்டும். காரணம், ஆண்டவனிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், ஆண்டவனே குழந்தையாக வர வேண்டும் என்றால் பெண் குழந்தை பிறக்கும் என்கிற கவிதையை மெய்ப்பிக்கிறவாறு பெண் குழந்தைகளை பெற்றெடுப்பதை சாபமாக அல்ல, வரமாக கருதுகிற ஒரு நிலை வர வேண்டும். பெண் எனும் பேராற்றல் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரவாகமாக, ஆற்றல் பிரவாகமாக வளர்ந்து வருகிற ஒரு பெருமையை கொண்டாடுகிற மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அதுபோலவே பெண்களும் தங்களை காத்து கொள்வதற்கும் தங்களுடைய பெருமையை உணர்வதற்கும் வெறுமனே கேளிக்கைகளில் ஈடுபடுவதுதான் சுதந்திரம் என்கிற நிலையை விட்டு ஒழிந்து நம்முடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, மரபுகளை, மாண்புகளை, நமக்கு இயற்கை அளித்திருக்கிற சிறப்பான பெருமைகளை கட்டி காப்பதுதான் இன்னும் பீடு நடை போடுகிற பெருமையை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற உறுதியையும் இந்த நாளில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, பெருமைக்குரிய பெண்கள் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை களஞ்சியம் சமூக வானொலி வாயிலாகவும் வலையொலி வாயிலாகவும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.